மனித கடவுளாக அவதரித்த ஐயா வைகுண்டசாமி என்று போற்றப்படும் அவரை முடிவெட்டுபவர் என டிஎன்பிஎஸ்சி தேர்வில் தெரிவித்திருக்கும் தகவலால் தமிழ்நாடு முழுவதுமே புதிய சர்ச்சையை வெடித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்கான போட்டித் தேர்வானது நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தேர்வில் லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தேர்வை எழுதியிருக்கிறார்கள். இந்த தேர்வில் ஐயா வைகுண்டசாமி பற்றிய கேள்வி ஒன்று இடம்பெற்று இருந்ததாகவும் சொல்லப்படுது. இதில் ஐயா வைகுண்டசாமி குறித்த விருப்ப கேள்விகளில் ஒன்று முடிசூடும் பெருமாள் மற்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் முடிசூட்டும் பெருமாள் என்பதை விஷ்ணு வித் கிரவுண்ட் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தி ஹார்ட் ஆஃப் ஹேர் கட்டிங் என்று தவறான மொழிபெயர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இதன் பொருள் முடிவெட்டும் தொழில் செய்யும் கடவுள் என்பதாகும். இது மட்டுமல்லாமல் மற்றொரு கேள்வியும் தவறான பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் சரியான கூற்று எது என்ற கேள்வி கேட்டு இதற்கு பதிலாக ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்தும் விருது பெற்றவர் என்பதை பிச்சை எடுத்தார்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு முழுவதுமே தற்பொழுது கண்டன குரலானது கிளம்பிக் கொண்டே வருகின்றது. ஐயா வைகுண்டசாமி என்பவர் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக வசிக்கும் நாடார் சமுதாயத்தின் குலக்கடவுளாகவும் கருதப்பட்டு வருகிறார். இவருக்கான தலைமைப்பதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது. இது தவிர தமிழ்நாடு முழுக்க 2000 இடங்களில் ஐயா வைகுண்டசாமி கோவில்கள் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுது. ஒரு காலத்தில் கேரள மாநிலம் திருவிழா சமஸ்தானத்தால் அடக்குமுறைக்கு ஆளான நாடார் சமுதாயத்தையும் மற்ற சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களை தனது ஆன்மீக போராட்டத்தால் வென்றவர்தான் ஐயா வைகுண்டசாமி என்று சொல்லப்படுகிறது. தற்பொழுது அனைத்து மதத்தினராலும் வழிபட்டு வரும் அவரை முடிவெட்டும் கடவுள் என்று தவறான மொழிபெயர்த்து மிகப்பெரிய கொந்தளிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி உள்ளிட்டோர் தங்களது கண்டனத்தையும் தெரிவித்துட்டு வராங்க. ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் தேர்வாணையம் தொடர்பாக மிக கவனமாக செயல்பட வேண்டுமே தவிர தவறான இந்த மொழிபெயர்ப்பு மாணவர்கள் மத்தியில் ஐயா வைகுண்டசாமி பற்றி மிக மோசமான கருத்தை பதிவு செய்திருக்கும். இது தொடர்பாக தமிழ்நாடு தேர்வாணையம் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து நாடார் அமைப்புகள் அனைவரும் இது குறித்து டிஎன்பிஎஸ்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாக பார்க்கப்படுகிறது.